அதிகாலை நேரம். பறவைகள் கீச்சிடும் சத்தம் கேட்டு எழுந்தாள் செல்வி. தான் வழக்கமாகச் செல்லும் குளத்திற்கு தண்ணீர் குடிக்கச் சென்றாள். நீரை அருந்திய பின் திரும்பிச் செல்ல முயன்ற அவளின் கண்ணில் ஏதோ பளீரிட்டது. என்ன இது? பளபளன்னு வித்தியாசமாக இருக்கே, கண்ணெல்லாம் கூசுதே, தொட்டு பார்ப்போமா? ஐயோ, முகிலா முகிலா! காட்டில் தன் நண்பர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் பாதுகாவலனாக தன்னை நினைத்து கொள்ளும் கொக்குதான் நம் முகிலன். செல்வியின் அபயக்குரல் கேட்டு பறந்தோடி வந்தான். என்னாச்சு செல்வி? எதுக்கு இப்படி கத்துன? அங்கே பாரு, அது என்ன? அதுக்குள்ளேருந்து ஏதோ சத்தமெல்லாம் வருது. எச்சரிக்கையுடன் அதன் அருகே சென்ற முகிலன் அந்த பொருளை கொத்தியும் நகர்த்தியும் பார்த்தான். இதை பார்த்தா காட்டில் இருக்கிற பொருள் மாதிரி தெரியலையே. நீ இதை எங்கே பார்த்த? இங்கே இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. நாம் இதை பாட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போவோம், அவளுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அகலமான ஒரு பெரிய இலையில் அந்த பொருளை தள்ளி இலையின் இரு நுனிகளையும் சேர்த்து தன் அலகால் தூக்கி கொண்டு பறந்தான் முகிலன். செல்வி அவனை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பித்தாள். பாட்டி, வேலு, இதோ இந்த பொருளை பாருங்க. இது என்னன்னு உனக்கு தெரியுமா பாட்டி? வித்தியாசமான பொருளை கண்ட வேலு மரத்திலிருந்து கீழே இறங்கி அதை கையில் எடுத்தான். பயந்து அலறிய வேலு மரத்தில் கிடுகிடவென ஏறி மறைந்தான். அம்மாடி! பயப்படாத வேலு, என்ன அது? இங்கே என் பக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்க. இது என்னன்னு எனக்கும் தெரியலையே. நம்ம உமா கிட்ட உதவி கேட்கலாமா? சரி பாட்டி. தன் வேர்களின் உதவியுடன் உமா எங்கிருக்கிறாள் என்று தேடினாள் பாட்டி. காட்டிற்கு அருகில் இருந்த ஒரு கிராமத்து பள்ளியில் ஆசிரியையாக இருந்தார் உமா. முத்து அவளுடைய மாணவன். உமாவும் முத்துவும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தனர். பாட்டி காட்டிலிருந்து தன்னை அழைப்பதை உணர்ந்தாள் உமா. முத்து, பாட்டிக்கு நம்ம உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நம்ம காட்டுக்கு போகலாமா? சரி, போகலாம் உமா அக்கா.